குட் மார்னிங். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியரோட நெக்ஸ்ட் ப்ளே மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இதோட டைட்டில் என்ன அப்படின்னா மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். இன்னொரு டைட்டில் ப்ளே வித்தின் த ப்ளே. ஸோ ஷேக்ஸ்பியரோட மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் இந்த ப்ளேக்குள்ளே இன்னொரு ப்ளே வந்து ஷேக்ஸ்பியர் காமிச்சிருப்பாங்க. அந்த ப்ளே என்ன அப்படின்னா பைரமஸ் அண்ட் திஸ்பி. இது வந்து ஒரு லேமெண்டபிள் காமெடி அண்ட் மோஸ்ட் க்ரூயல் டெத் ஆஃப் பைரமஸ் அண்ட் திஸ்பி. காமெடியாக இருந்தாலுமே இதில் ட்ராஜிக்காகவும் சில இன்சிடென்ட் காமிச்சிருப்பார். அதாவது அந்த பைரமஸ் திஸ்பி அவங்க ரெண்டு பேருமே இறந்துருவாங்க. ஸோ அவங்களோட டெத்தை காமிச்சிருப்பார். இது என்ன டைப்பு கீழே வரும் அப்படின்னா இது வந்து காமெடி, ஹியூமரஸ் ப்ளே, ஃபேண்டசி, ரொமான்ஸ், ஃபார்ஸே. இதில் எது கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது காமெடி, ஹியூமரஸ் ப்ளே, ஃபேண்டசி, ரொமான்ஸ், ஃபார்ஸே. ஸோ எந்த பீரியடில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 1595 ஆர் 1596. இந்த இயரில் எதில் வேணாலும் எழுதியிருக்கலாம். இது வந்து சரியாக தெரியல. 1595ன்னு சொல்கிறாங்க, 1596ன்னு சொல்கிறாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணது வந்து 1600. ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணது வந்து 1604. ஸோ அதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஏதென்ஸ், ஃபாரஸ்ட், ஃபேரிலேண்ட். இந்த 3 பிளேசஸில் வந்து காமிச்சிருப்பார். ஏதென்ஸில், அப்புறம் ஃபாரஸ்ட், ஃபேரிலேண்ட். இதோட ஃபார்ம் வந்து இதில் 5 ஆக்ட்ஸ் இருக்கும். சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க ஷேக்ஸ்பியர் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்க்கு அப்படின்னா ஓவிட்ஸோட மெட்டமாஃபார்சிஸ், சாசரோட த நைட்ஸ் டேல், ப்ளூட்டார்ச்சோட லைஃப் ஆஃப் தீசியஸ். இதில் இருந்தெல்லாம் சோர்ஸ் கிடச்சிருக்கும். தீம் என்ன அப்படின்னா லவ் அண்ட் மேரேஜ். நிறைய மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ மேஜிக், ட்ரீம்ஸ், ஜெல்லஸியை காமிச்சிருப்பார் தீமாக. ஸ்டோரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு வந்து எப்படி இந்த ஜெல்லஸி, பொறாமப்படுறது, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய சேஞ்சஸ்லாம் காமிச்சிருப்பார். அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருப்பார். ஸோ இது எல்லாமே நம்ம தீம்ஸாக சொல்லலாம். ஸோ இங்கே மிட்சம்மர் டே அது எப்போது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மிட்சம்மர் டே எப்போ அப்படின்னா June 24. இந்த ப்ளேவை என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா போயம் அப்படின்னு சொல்லலாம், ட்ரீம், ரேதர் தென் அ ட்ராமா. சரிங்களா? இது வந்து போயம்னு சொல்கிறாங்க, ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சதுனால இதை வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க, போம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேதர் தென் அ ட்ராமா. ஃபஸ்ட்டு குவார்ட்டோ எடிஷன் ஆஃப் த ப்ளே மேபி இது கேட்கலாம் உங்களுக்கு, எப்போது எடிட் பண்ணி எந்த எடிஷனில் வந்தது, எந்த குவார்ட்டோ எடிஷனில் வந்தது, 1600. இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கலாம். ஸோ இதில் ஆக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஷேக்ஸ்பியரோட எல்லா ப்ளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா 5 ஆக்ட்ஸில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1 சீன் 1 எங்கே நடக்குது, ரூம் இன் த பேலஸ் ஆஃப் தீசியஸ். ஸோ கேரக்டர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தீசியஸ் அவர் யார், தீசியஸ் யார் அப்படின்னா அவர் வந்து டியூக் ஆஃப் ஏதேன்ஸ், ஏதேன்ஸ் நாட்டோட டியூக். சரிங்களா? தீசியஸ் அவருக்கு மேரேஜ் ஆக போகுது. யார் கூட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ஹிப்போலியாட்டா. தீசியஸ்க்கும் ஹிப்போலியாட்டாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ அவங்க கல்யாணம் மே மாதம் நடக்க போகுது. இன்னும் 4 நாள் தான் இருக்குது அவங்க கல்யாணத்துக்கு. தீசியஸ்க்கும் ஹிப்போலியாட்டாவுக்கும் மேரேஜ் ஆக போகுது. அவங்களோட கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதனால் தீசியஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபில்லோஸ்ட்ரேட் அவரை கூப்பிட்டு இந்த ஏதேன்ஸில் இருப்பாங்கல்ல யூத் பீப்புள், என்டர்டெயின்மெண்ட் ஷோ எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு எங்களோட மேரேஜுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். தீசியஸ்க்கும் ஹிப்போலியாட்டாவுக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ காமிக்கணும். அதனால் ஃபில்லோஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி அங்கே இருக்க ஏதேன் யூத் பீப்புளெலாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ட்ராமா ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறார். அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா ஈஜிஎஸ் வந்து அங்கே வராரு. ஈஜிஎஸ் வந்த உடனே அவரோட டாட்டரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அவரோட பொண்ணு. ஈஜிஎஸோட பொண்ணு யார் அப்படின்னா ஹெர்மியா. ஹெர்மியா அங்கே வராங்க, ஈஜிஎஸ் கூட்டிகிட்டு வராரு. ஈஜிஎஸ் என்ன சொல்கிறாரு, ஹெர்மையா வந்து என்னோடய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஈஜிஎஸோட பொண்ணு தான் ஹெர்மையா, வந்து நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஈஜிஎஸ் சொல்கிறார். ஈஜிஎஸ்க்கு என்ன ஆசை அப்படின்னா தன்னோட பொண்ணு ஹெர்மையாவை வந்து டெமெட்ரியஸ் அப்படிங்கிறவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஈஜிஎஸ்க்கு வந்து
ஹெர்மையாவை டெமெட்ரியஸ் கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அந்த ஹெர்மையா இருக்காங்கல்ல, அவங்க வந்து லைசாண்டரை லவ் பண்ணுறாங்க. அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஈஜியஸ் வந்து டியூக் கிட்ட என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஏதேன் நாட்டுக்குன்னு ஒரு லா இருக்குது, ஒரு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை வந்து நீங்கள் ஹெர்மியா மேலே தாராளமாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த லா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா, அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் கீழ்ப்படியலை, அவங்க சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா அவளை வந்து கொன்றுவாங்க. இல்லைன்னா அவள் வந்து நன்னா மாறிடணும், கன்னியாஸ்திரியாக மாறிடணும், ஏதாவது ஒரு சர்ச்சில் வந்து நன்னாயிடணும். ஸோ அதுதான் அவங்களோட லா. அதனால் தீசியஸ் வந்து வார்ன் பண்ணுறாரு, கண்டிப்பாக பொண்ணுங்களாம் என்ன பண்ணணும், அப்பா என்ன விஷ் பண்ணுறாரோ, என்ன ஆசை இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீசியஸ் சொல்கிறாரு. அப்போ ஹெர்மியா ரொம்ப கெஞ்சி கேட்குறா. ஹெர்மியா வந்து தீசியஸ் கிட்டே கேட்குறா, எனக்கு வந்து இன்னும் 3 நாள் டைம் கொடுங்க, நான் அதுங்களாட்டியும் டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ணுறதா இல்லை நான் டெத்தை சூஸ் பண்ணுறதா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹெர்மியா வந்து கண்டிப்பாக டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ண மாட்டா. ஏன்னா அவளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, லைசாண்டரை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ லைசாண்டர் வந்து ஹெர்மியாவை வந்து, நீ கவலைப்படாத, நான் வந்து எனக்கு ஒரு ஆன்ட்டி இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏதேன்ஸ் நாட்டை தள்ளி தான் இருக்கிறாங்க, அவுட் சைடில் இருக்கிறாங்க. ஏதேனியன் லா படி அப்பாவோட பேச்சை மீறக்கூடாது, ஆனால் ஏதேனியன் நாட்டை வந்து தாண்டி நம்ம வெளியில் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிடுறாரு லைசாண்டர் ஹெர்மியாவை. ஸோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து மாட்டிக்கிறாங்க, உட்ஸில் போய் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிடுறாங்க 2 பேரும். நம்ம போய் அங்கே வந்து எலோபாய், ஸோ ரன் அவே அண்ட் கெட் மேரிட் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. ஹெர்மியாவோட ஃப்ரெண்டு ஹெலனாவுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா டெமெட்ரியஸ் பிடிக்கும். யார், ஈஜியஸ் வந்து ஹெர்மையாவை வந்து டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரா? ஆனால் ஹெர்மையாவோட ஃப்ரெண்டு ஹெலனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து டெமெட்ரியஸை பிடிக்கும். ஷீ லவ்ஸ் வெரி மச் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு மேரி ஹிம். அவங்க வந்து கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஹெலனா வந்து கொஞ்சம் பொறாமல் கூட படுறா ஃப்ரெண்டு மேலே. ஏன்னா டெமெட்ரியஸ் வந்து ஹெர்மியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லி. ஹெர்மையா வந்து சில சமயம் ஹெலனா வந்து அவாய்ட் கூட பண்ணிடுறா. 2 பேரும் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கூட சரியாக பேச மாட்டேங்கிறா. ஆனால் ஹெர்மையா என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹெலனா கிட்ட மட்டும் தன்னோட சீக்ரெட் பிளானை பற்றி சொல்லிடுறா. இது மாதிரி நானும் லைசாண்டரும் அந்த விடோட ஆன்ட்டி இருக்கிறாங்க, ஸோ அவங்க வந்து ஏதேனியன் அவுட்ஸ்கட்ஸில் தான் இருக்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்க சைடு போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதை வந்து ஹெலனா ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணி டெமெட்ரியஸ் கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவாள். சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்ட் 1 Scene 1 நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ட் 1 Scene 2 குவின்ஸ் ஹவுஸ். இந்த குவின்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளே. அதுதான் தீசியஸ் ஹிப்போலியாட்டா மேரேஜுக்கு வந்து அவர் கேட்டிருப்பார்ல, எனக்கு ஒரு ட்ராமா பண்ணி கொடுங்க, என்னோடய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த ஷோவை பிளான் பண்ணி நடத்துகிறவங்க யார் அப்படின்னா, இந்த குவின்ஸ் ஹவுஸ் பீப்புள் தான், அவங்க தான் நடத்துவாங்க. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. குவின்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஒரு ப்ளேவை வந்து டைரக்ட் பண்ண போகிறார். அவருக்குன்னு ஒரு ஸ்மால் ட்ரூப்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு யார் இருக்கிறது அப்படின்னா, பாட்டம், ஃப்ளூட், ஸ்னவுட், ஸ்னக்கு, ஸ்டார்வெல்லிங் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. இவங்க எல்லாமே வந்து ப்ளேவை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க டியூக்குக்கும் டச்சஸ்க்கும் முன்னாடி அவங்களோட வெட்டிங் டே. இந்த இடத்துல டியூக் டச்சஸ்னால் நம்ம தீசியஸும் ஹிப்பாலியாட்டாவும் தான். அவங்களோட கல்யாணத்தை காண்டி இவங்க எல்லாமே அந்த ப்ளே வந்து நடித்து காமிக்க போகிறாங்க. அந்த ப்ளே தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி த மோஸ்ட் லேமெண்டபிள் காமெடி அண்ட் த மோஸ்ட் க்ரூயல் டெத் ஆஃப் பைரமஸ் அண்ட் திஸ்பி. இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நம்ம ரோமியோ ஜூலியட் ஷேக்ஸ்பியரோட ப்ளே இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் ரோமியோவும் இறந்துருவாங்க, ஜூலியட்டும் இறந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ராஜிக், அதே சமயத்தில் நிறைய காமிக் இன்சிடென்ட்ஸ் வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. அப்போ குவின்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கலாம். நிக் பாட்டம், நீ வந்து பைரமஸோட ரோல் வந்து ப்ளே பண்ணு. அந்த பைரமஸ் அப்படிங்கிறது ஹீரோ ஆஃப் த ப்ளே. அந்த பைரமஸ்க்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, திஸ்பியை வந்து பிடிக்கும்.
நிக் பாட்டம் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார். நிக் பாட்டம் அவன் வந்து அந்த ஹோல் குரூப்புக்காண்டி ஒரு ஷார்ட் மோனலாக் வேறு பண்ணி காமிப்பார். ஆக்ட் பண்ணி காமிக்கிறார். டயலாக்ஸ் எல்லாம் தானே நடித்து எனாக்ட் பண்ணி அதை காமிக்கிறார். குவின்ஸ் அடுத்து வந்து இந்த ஃப்ரான்சிஸ் ஃப்ளூட் அப்படிங்கிற கேரக்டர்கிட்ட நீ வந்து திஸ்பி ரோல் வந்து ப்ளே பண்ண போகிற அப்படின்றாங்க. அப்போ அந்த ஃப்ளூட் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நான் இப்போ தான் தாடி வளர்த்தேன், அதுங்களாட்டி நீங்கள் விமெனோட கேரக்டர் ப்ளே பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணும்ல அப்படின்னு சொல்லி அவரோட ஃபீலிங்ஸை வந்து சொல்கிறார். ஸோ நிக் பாட்டம் என்ன வேகமாக வந்து சொல்கிறாரு அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நானே திஸ்பியோட ரோலையும் சேர்த்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குவின்ஸ் வந்து நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அமைதியாருன்னு சொல்கிறார். அதுக்கடுத்து ராபின் ஸ்டார்வெல்லிங் அவரை கூப்பிட்டு நீ திஸ்பியோட அம்மாவானடி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த டாம் ஸ்னவுட் அவனை கூப்பிட்டு நீ வந்து பைரமஸோட அப்பாவானடி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ராபின் அப்படின்னா திஸ்பியோட அம்மா, டாம் அப்படின்னா பைரமஸோட அப்பா, குவின்ஸ் அவரே வந்து திஸ்பியோட அப்பா. ஃபைனலி ஸ்னக்குக்கு வந்து லயனோட ரோல். ஸ்னக் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னால் வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாது, டயலாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதை வந்து மெமரைஸ் பண்ணி நடித்து காமிக்கணும், ஸோ அதெல்லாம் என்னால் முடியாது. ஆனால் குவின்ஸ் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, நீ வந்து பெருசாக டயலாக்லாம் பேச வேணாம், லயன் வந்து ரோர் தானே பண்ணும், அந்த சவுண்டு மட்டும் நீ போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டம் வந்து சொல்கிறாரு, நான் லயனோட பாட்டை நடிக்கவா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்ஸ் அகெயின் அந்த குவின்ஸ் வந்து நோ, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ குவின்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு அந்த குரூப்பை. ஸோ டுமாரோ நைட்டு நம்ம எல்லாம் ஃபாரஸ்ட்டில் மீட் பண்ணலாம், நம்ம ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ரைவேட்டாக அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஆக்ட் 1 சீன் 2 குவின்ஸ் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு ஆக்ட் 2 சீன் 1 வுட் நியர் ஏதேன்ஸ். இப்போ காட்டில் நடக்குது, ஏதேன்ஸ் பக்கத்தில். அங்கே வந்து ராபின் குட்ஃபெல்லோ அப்படிங்கிறது ஒரு ஃபேரி, சரிங்களா? அந்த ஃபேரியோட பேர் என்ன அப்படின்னா பக். ராபின் குட்ஃபெல்லோ அப்படிங்கிற அந்த ஃபேரியோட பேர் என்னது? பக் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ராபின் குட்ஃபெல்லோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த வில்லேஜ் மெய்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பயம்படுத்தும். நைட்டில் யாராவது ட்ராவல் பண்ணி வர்றாங்க அந்த காட்டு வழியாக அப்படின்னா அவங்கள வந்து தவறான பாதையில் வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். நிறைய ப்ராங்க் பண்ணும். அனிமல்ஸ், அந்த காட்டில் இருக்கிற அனிமல்ஸ் கிட்ட ப்ராங்க் பண்ணும், ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட ப்ராங்க் பண்ணும், சரிங்களா? அது யாருக்கு சேவகம் பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டோட கிங்கான ஒபேரான் அவருக்கு தான். தே மே ஆஸ்க் யூ questions லைக் ஹூ இஸ் த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து கேட்கலாம். யார் ஃபாரஸ்ட்டோட கிங் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து கிங் ஒபேரான். ஹீ டெல்ஸ் அனதர் ஃபேரி, இன்னொரு ஃபேரி. அது யார் அப்படின்னா, அந்த ஒபேரான் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃபு டைட்டானியா. அவங்க ரீசண்டாக ஒரு யங் பாயை வந்து தத்தெடுத்திருப்பாங்க. அதை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் கிங் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க அந்த டைட்டானியா இருக்காங்கல்ல, ஒபேரானோட ஒய்ஃப் டைட்டானியா, அவங்க வந்து தன்னோட நாட்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த சின்ன பையன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்ம கிங்கான ஒபேரான் வந்து ரொம்ப பொறாமப்படுறாரு. ஒபேரான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து அந்த டைட்டானியாவை பார்த்து நீ வந்து அந்த யங் பாயை திருடிட்டு வந்துட்ட. இல்லை அதுக்கு டைட்டானியா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் திருடிட்டெல்லாம் வரல, அவங்க அந்த பையனோட அம்மா வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா எப்போ இறந்தாங்களோ அப்போ தான் நான் நினச்சேன், சரி அந்த சின்ன பையனை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒபேரான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து அந்த பையனை என்கிட்ட கொடு அப்படின்றாங்க. ஆனால் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவள் போனோடனே ஒபேரான் வந்து பக்கிட்ட பேசுகிறாரு, எப்படியாவது என்னோடய ஒய்ஃபை வந்து நான் ரெவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒபேரான் வந்து டைட்டானியாவை ரெவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பக்குக்கிட்ட ஒரு பர்பிள் கலரில் ஒரு பூ இருக்கும். அந்த பர்பிள் கலர் பூவோட பேர் என்ன அப்படின்னா லவ் அண்ட் ஐடில்னஸ். சரியா? அந்த பூவை நீ பறிச்சிட்டு வா. அந்த ஃப்ளவர்லேருந்து வர ஜூஸை வந்து நான் வந்து அவங்களோட கண்ணில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, அந்த பர்சன் தூங்கிட்டு இருப்பாங்கள்ல, அப்போ அவங்க கண்ணில் போய் அந்த ஜூஸை விட்டுறணும். அவங்க எந்திரிச்சு ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம்
அவள் தூங்கும்போது அவளோட அந்த டைட்டானியாவோட ஐஸில் வந்து அந்த ஃப்ளவர் ஜூஸை வந்து நம்ம ஸ்வீஸ் பண்ணி விட்டுறலாம், நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். ஸோ எந்திரிக்கும் போது அவங்க அந்த காட்டில் ஒரு சிங்கத்தையோ ஒரு கரடியையோ பார்ப்பாங்க. ஸோ அந்த அனிமல் மேலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால் இன் லவ், அவள் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. சரிங்களா? அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த சைடு போனோடனே நம்ம அந்த யங் பாயை வந்து திருடிடலாம் அவங்கக்கிட்ட இருந்து. சரிங்களா? திருப்பி அவளோட அந்த திருடிட்டு திரும்ப அந்த ஜூஸை புழிஞ்சிட்டு அவளை பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போ ஒபேரான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெமெட்ரியஸையும் ஹெலனாவையும் பார்க்குறாரு. அவங்க காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க. டெமெட்ரியஸும் ஹெலனாவும் வுட்ஸை என்டர் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க உள்ளே. அப்போ வந்து இந்த ஒபேரான் வந்து மறைஞ்சிட்றாரு யாருக்குமே தெரியாமல். அவங்க 2 பேரும் பேசுகிற அந்த கான்வர்சேஷனை வந்து கேட்குறாரு. இப்போ டெமெட்ரியஸ் வந்து ஹெலனா எவ்வளவோ ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க, ஹெர்மியாவுக்கு தான் லைசாண்டரை பிடிச்சிருக்குல்ல, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அந்த டெமெட்ரியஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டினியூஸாக டினை பண்ணுறாரு. இல்லை எனக்கு வேணாம், நான் வந்து ஹெர்மியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. டெமெட்ரியஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் லைசாண்டரை கொன்னாவது நான் ஹெர்மியாவை என்னோட பிரைடாக ஆக்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹெலனா வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், அவங்க லவ்வை விட்டுருங்க, ஒரு நாய் மாதிரி நான் பின்னாடி வந்து வர்றேன், ஸோ ஈவன் நீங்கள் என்னை அடித்தா கூட நான் வந்து அதை வாங்கிக்கிறேன், ப்ளீஸ் என்னை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதை கேட்டு அந்த ஒபேரான் வந்து ரொம்ப பாவப்படுது. எப்படியாவது அந்த ஹெலனாவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ ஒபேரான் வந்து பார்க்குறாரு, அந்த ஃப்ளவரை வந்து வாங்கிக்கிறாரு. இந்த ஏதேனியன் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் மேலேயும் நீங்கள் வந்து அந்த ஜூஸை வந்து புழிஞ்சு விட்டுருங்க, அவங்க 2 பேரோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகட்டும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுவார். ஸோ ஆக்ட் 2 சீன் 2 எங்கே நடக்கும் அப்படின்னா அனதர் பார்ட் ஆஃப் த வுட். டைட்டானி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்க்கு வருவாங்க. அவங்கள சுற்றி எப்போவுமே ஃபேரிஸ் நிறைய இருப்பாங்க. அந்த ஃபேரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைட்டானியாவுக்கு வந்து பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடி தான் தூங்கவே வைப்பாங்க. இப்போ டைட்டானியா வந்து தூங்கிடுவாங்க, அவங்க குயினில், அதனால் அவங்க தூங்கின உடனே அந்த ஃபேரிஸ் எல்லாமே அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒபேரான் அந்த இடத்துக்கு வராரு. அந்த ஐஸ், அந்த ஜூஸ் இருக்குல்ல, அவங்களோட ஐஸில் போடுறாரு. கண்டிப்பாக ஒரு வைல்ட் கிரியேச்சர்ஸ் ஏதாவது வரும், அவங்க எந்திரிச்சோடனே அந்த கிரியேச்சரை பார்க்க போகிறாங்க, பயப்பட போகிறாங்க, அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ லைசாண்டரும் ஹெர்மியாவும் அந்த வழியாக வர்றாங்க. அவங்க அந்த ஆன்டி ஹவுஸ்க்கு போய் மேரேஜ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்கல்ல. அவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. அதனால் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ லைசாண்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஹி வாண்ட்ஸ் டு ஸ்லீப் நெக்ஸ்ட் டு ஹெர்மியா, அவங்க பக்கத்தில் படுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி இல்லை மேரேஜ் ஆகாமல் நம்ம இப்படி பக்கத்துலலாம் படுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரொம்ப ஒழுக்கமான பொண்ணாக ஷேக்ஸ்பியர் வந்து அந்த ஹெர்மியாவை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே ஃபால் அஸ்லீப், அவங்க நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ பக்கம் வந்து என்டர் ஆகிறாரு. ஸோ ஏதேனியன் மேன் ஒருத்தர் இருந்தார், அவர் மேலே இந்த போர்ஷனை வந்து ஒபேரான் போட சொன்னார். ஸோ பக்கம் என்ன நினச்சிக்கோ அப்படின்னா லைசாண்டரும் ஏதேனியன் ட்ரெஸ் போட்டிருப்பார்ல, இவர் தான் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணில் வந்து ஜூஸை போட்டு போயிடும். ஸோ அந்த டைம் வந்து டெமெட்ரியஸும் ஹெலனாவும் ஃபாரஸ்ட்குள்ளே வருவாங்க. ஹெலனா வந்து லைசாண்டர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவரை வந்து எழுப்பி விடுவாங்க. அப்போ எழுப்பும் பொழுது லைசாண்டர் பார்க்குற முதல் பொண்ணு யார் அப்படின்னா ஹெலனா. லைசாண்டர் என்ன பண்ணுவார், இம்மீடியட்டாக ஹீ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹெலனா. லைசாண்டர் இப்போ வந்து ஹெலனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹெலனாவுக்கு அதை கேட்டோன்னே பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும், என்னடா இது, லைசாண்டருக்கு ஹெர்மியாவை தானே பிடிக்கும், நம்ம மேலே வந்து லவ் சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஹெர்மியா அந்த சமயத்தில் எந்திரிச்சு என்னாச்சு லைசாண்டர் எங்கே போனார் அப்படின்னு தேடிட்டுருப்பாங்க. ஸோ அவரை சர்ச் பண்ணி போயிடுவாங்க. இப்போ ஆக்ட் 3 சீன் 1 வுட்டில் நடக்கும். இப்போ டைட்டானியா நல்லா தூங்கிட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க பார்க்குற ஃபஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா நிக் பாட்டம். சரியா, நிக் பாட்டம் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் அங்கே ரிஹர்ஸ் பண்ணுறதுக்காண்டி வருவாங்கல்ல, அப்போ நிக் பாட்டம் வந்து அவங்க பார்த்துருவாங்க. சரிங்களா, நிக் பாட்டம் என்ன பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னா அந்த ப்ளே இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டுருப்பார். சரியா, அங்கே இருக்கிற பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டைலாக்ஸ் எல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணிகிட்ருப்பாரு. ப்ரொலாக் எழுதிட்டுருப்பாரு. ஸ்னக் வந்து ரொம்ப கவலைப்படும், ஏன்னா அதுக்கு லயன் வேஷம் கொடுத்துருக்குறாங்கல்ல, விமென் எல்லாம் தன்னை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ பாட்டம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ ஒரு மேன் தான் லயனை ஆக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு வந்து தெரியும், அதனால் எந்த விமெனும் உன்னை பார்த்து பயப்படலாம் மாட்டாங்க, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாரு.
சரியா? ஸோ அந்த மாதிரி அவங்க ரிஹர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு மூன் லைட்டில். பைரமஸ், திஸ்பி அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பைரமஸ், திஸ்பி ஹீரோ ஹீரோயினா அவங்க 2 பேரும் அந்த மூன் கடியில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன். ஸோ அந்த பைரமஸ், திஸ்பி அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணுறது, செப்பரேட் ஆகி போகிறது, நிக் பாட்டம் வந்து தன்னோட லைன்ஸ் எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அப்படி அவர் ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி வரும்பொழுது அவருக்கு வந்து அவரோட தலையில் டாங்கியோட ஹெட் வந்து இருக்கும். அந்த நிக் பாட்டம்க்கு வந்து டாங்கியோட ஹெட்டை மேஜிக்கலாக கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம பக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நிக் பாட்டமோட தலையை வந்து டாங்கியோட ஹெட்டாக மாற்றிருப்பான் மேஜிக் யூஸ் பண்ணி. அப்போ நிக் பாட்டம் வரும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா இது இவனுக்கு நியூ அப்பியரன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஓடிடுவாங்க ஃபஸ்ட்டு. நிக் பாட்டம்க்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அவரால் ரியலைஸ் பண்ண முடியாது தன்னோட ஃபேஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களா, நம்மளை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார் அந்த நிக் பாட்டம். அவர் பாட்டு பாட ஆரம்பித்த உடனே டைட்டானியா வந்து எந்திரிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த ஃபேஸ் தான் அந்த நிக் பாட்டம். ஏன்னா அந்த போர்ஷன் அந்த ஐஸில் விட்டுருக்காங்கல்ல, அதனால். டைட்டானியா எந்திரிச்ச உடனே நிக் பாட்டமை ஃபஸ்ட்டு பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற நீ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னோட அஃபெக்ஷனை நீ வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில ஃபேரிஸ் எல்லாம் டைட்டானியா வந்து கூப்பிடுறாங்க. இந்த ஃபேரிஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பீஸ் பிளாசம்ஸ், காப் வெப்பர், மோத், மஸ்டர்ட் சீட், இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களோட நியூ ஃப்ரெண்ட்ஸை அட்டன் பண்ணுறாங்க. இவான்ச்சுவலாக டைட்டானியா வந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஏன்னா நிக் பாட்டம் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ மேஜிக் பண்ணி அவர் ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ ஆக்ட் 3 இன்னொரு பார்ட் ஆஃப் த வுட்டில் வந்து நடக்கும். அங்கே ஒபேரான் வந்து பக்கம் மீட் பண்ணுறாரு. டைட்டானியா வந்து இந்த மாதிரி டாங்கியோட ஹெட் இருக்கிற அந்த நிக் பாட்டம் மேலே லவ் பண்ணுறாங்க. நான் வந்து அந்த ஏதேனியன் மேன் சொன்னீங்கல்ல, அவரோட கண்கள்லையும் அந்த ஜூஸை விட்டுட்டேன். அப்போ ஹெர்மையாவும் டெமெட்ரியஸும் அங்கே வர்றாங்க. ஒபேரான் வந்து பக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மேன் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி டெமெட்ரியஸை காமிக்கிறாங்க. ஆனால் பக்கம் என்ன சொல்கிறாரு, இல்லை அவர் லைசாண்டர் மேலே தானே அந்த போர்ஷன்ஸ் வந்து போட்டிருப்பாரு. உடனே அவர் என்ன சொல்கிறார், ஸோ இந்த பர்சன் கிடையாது, நான் சொன்ன பர்சன். இப்போ ஹெர்மையா வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க டெமெட்ரியஸை, நீ வந்து லைசாண்டரை கொன்னுட்ட, எங்கே கொன்ன, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டெமெட்ரியஸ் சொல்கிறாரு, எனக்கு லைசாண்டரை கொல்லணுன்ற ஐடியாலாம் கிடையாது, நீ வந்து இந்த இடத்த விட்டு வா, நம்ம போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருக்கே ரொம்ப டயர்டாகிடுறது. டெமெட்ரியஸ் வந்து அந்த இடத்துலேயே படுத்து தூங்கிடுறாரு. ஒபேரான் வந்து அந்த பக்கு இருக்காருல்ல, அவரை பயங்கரமாக திட்டுறாங்க. நான் சொன்ன பர்சன் வேறு, நீ சொன்ன பர்சன் மாற்றி வந்து ஜூஸை வந்து நீ போட்ட. அவர் வந்து டெமெட்ரியஸ் கண்களில் அந்த ஜூஸை வந்து ஸ்வீஸ் பண்ண சொல்லியிருப்பார். இவர் போய் லைசாண்டரோட கண்களில் வந்து ஸ்வீஸ் பண்ணி விட்டு வந்துடுவார். ஸோ அந்த சுச்சுவேஷனை இப்போ கரெக்ட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக பேர் வந்து சேருவாங்க, அப்படி தானே? ஸோ அதனால் வந்து ஒபேரான் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து நீ டெமெட்ரியஸோட கண்களில் தான் அந்த போர்ஷனை போடணும்னு சொன்னோன்னே அதே மாதிரியே பண்ணுறாரு. இப்போ ஹெலனாவை அந்த பக்கு மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க பக்கத்தில் கொண்டு வந்துடுறாரு. ஸோ லைசாண்டர் ஹெலனா பின்னாடியே வரார், நீ வந்து என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைசாண்டர் வந்து இப்போ ஹெலனாட்ட கேட்டுட்ருப்பார். டெமெட்ரியஸ் வந்து அந்த ஜூஸை போட்டோன்னே எந்திரிச்சிருவார். அவர் ஹெலனாவை பார்ப்பார். ஹெலனா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டெமெட்ரியஸும் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். இப்போ டெமெட்ரியஸ், லைசாண்டர் 2 பேர்த்துக்கு நடுவில் ஹெலனா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ஜூஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு யார் அப்படின்னா ஹெலனா. டெமெட்ரியஸ் எந்திரிச்சு நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அங்கிட்ட லைசாண்டர் வந்து நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. அதை பார்த்து ஹெலனாவுக்கு பயங்கர கோவம், அவளுக்குள்ள ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் சேஞ்ச் வந்து வருது. எப்படி நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்ன ஆச்சு இவங்களுக்கு? நம்மளுக்கு வந்து டெமெட்ரியஸ் சொன்னால் போதும், இந்த லைசாண்டர் எதுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல ஹெர்மையா வந்துடுறாங்க. இப்போது பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து அவங்க வந்து குவாரல் பண்ணுறாங்க ஹெலனா கூட, லைசாண்டர் எப்படி ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒபேரான் பக்கம் 2 பேரும் சேர்ந்து இந்த இஷ்யூவை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே எப்படியாவது இந்த மாற்றங்களை மாற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணி
எல்லாம் அந்த 4 பேத்தையுமே தூங்க வச்சுட்டு இப்போ போர்ஷனை கரெக்டாக கண்களில் அப்ளை பண்ணி அவங்க பேரை கரெக்டாக பார்க்குற மாதிரி பண்ணிடுறாங்க. சரிங்களா? போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ஆக்ட் 4 சீன் 1 வுட்டில் நடக்கும். டைட்டானியா வந்து அந்த நிக் பாட்டம் இருக்கார்ல, அவர் மேலே தான் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரிங்களா? திருப்பி பாட்டம் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த டாங்கி ஹெட்டோட. அப்புறம் அவங்க 2 பேருமே படுத்துருவாங்க. அங்கே ஃபேரிஸ் எல்லாமே போயிடும். ஒபேரான் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப பாவப்படுறாரு டைட்டானியாவை. ஒரு ஃபூலிஸ் இன்ஃபேக்சுவேஷன் வந்து இருக்குது பாட்டம் மேலே. ரொம்ப முட்டாள்தனமாக அந்த டாங்கி ஹெட் இருக்க பாட்டம் மேலே போய் இவ பின்னாடி அலைஞ்சிட்ருக்கிறா. அப்போது ஒபேரான் ரிவீல் பண்ணுறாரு, சரி அந்த பாயை நம்ம வந்து எடுத்துடலாம், அந்த இந்தியன் பாய் இருக்கான்னா சின்ன பையன், அவனை வந்து திருடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் நம்ம அந்த ஐஸில் இருந்து அந்த சாம் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துடலாம். இப்போ நிக் பாட்டம் இனிமேல் அவளுக்கு பிடிக்காதில்ல. ஸோ டைட்டானியா வந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்து அவங்க டாங்கியை லவ் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வருது. ஒபேரான் வந்து ஆர்டர் பண்ணுறாரு, அந்த நிக் பாட்டமோட அவரோட ஒரிஜினல் தலைவே அவர் கொடுத்துரு, இப்போ அந்த டாங்கி ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிடுவார். இப்போ ஈஜிஎஸ் யார் அப்படின்னா ஹெர்மியாவோட அப்பா. அவர் வந்து காட்டுக்கு வருவார். அப்போ தீசியஸும் ஹிப்போலியாட்டாவும் அங்கே வருவாங்க. அவங்க வந்து லைசாண்டர் பக்கத்தில் தன்னோட பொண்ணு வந்து படுத்திருப்பா. டெமெட்ரியஸ், ஹெலனா எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துருவாங்க. ஈஜிஎஸ்க்கு ஏன் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வேணும். டெசிஷன் என்ன எடுத்திருக்கிறா டெமெட்ரியஸை வந்து கல்யாணம் பண்ணுறதை பற்றி. த 4 அவேக். ஸோ அந்த 4 பேரும் இப்போ வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன். டெமெட்ரியஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹெலனா வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. லைசாண்டர் வந்து இப்போது அவங்க கண்களில் மாற்றி மாற்றி அந்த ஜூஸ் புழிஞ்சு அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பேரை பார்த்து அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வெட்டிங் டேக்கு வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ தீசியஸ் ஹிப்போலியாட்டா மேரேஜ் அப்போயும் அவங்க 2 பேரோட மேரேஜும் நடக்கிற மாதிரி. ஸோ இந்த பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பிள் வெட்டிங் இருக்கும். சரிங்களா? அந்த கப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஏதேன்ஸை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. பாட்டம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்திரிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ட்ரீம் வருது. அவருக்கு வந்து ஒரு டாங்கி ஹெட் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் வருது. ஸோ லாஸ்ட் ஆக்ட் 5 சீன் 1 பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த பார்ட் ஆஃப் தீசிஸ் இரு விழுந்து